ராதா மற்றும் கிருஷ்ணனின் காதல் இந்து புராணங்களில் மிக தெய்வீகமான மற்றும் மனதை உருக்கும் கதைகளில் ஒன்றாகும். அவர்கள் காதல் இந்த உலகத்திற்கே அப்பாற்பட்டது, தூய்மையானது, நித்தியமானது, ஆன்மீகத்தால் நிரம்பிய ஒன்று. ஆனால் விதி அவர்களை ஒன்றாக இருக்க விடவில்லை. ஒரு அழகிய மாலை, யமுனை நதி மறையும் சூரியனின் ஒளியில் தங்க நிறமாக மின்னியது. கோகுலத்தின் நிலமும் மலர்களின் மணமும் பறவைகளின் கீதமும் அந்த மாலையை இன்னும் அழகாக்கின. கிருஷ்ணன் பசுமை நிறைந்த யமுனா நதி கரையில் அமர்ந்திருந்தார். ஆனால் அவர் மனம் கனத்திருந்தது. அவருக்கு ஒரு தெய்வீக அழைப்பு வந்துவிட்டது. மதுராவிற்கு செல்ல வேண்டும். அவரின் குழந்தை பருவ நினைவுகளை, கீதம் நிரம்பிய புல்வெளிகளை, அவரின் காதலான ராதாவை, இவை அனைத்தையும் அவர் விட்டுவிட்டு செல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது. ராதா இதை உணர்ந்தாள். கிருஷ்ணனின் முகத்தில் ஒரு மங்கலான சாயல் காணப்பட்டது. ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. அவள் உள்ளத்தில் உள்ள ஆழ்ந்த துயரை அவள் சொற்களால் வெளிப்படுத்த முடியவில்லை. அந்த நிமிஷத்தில் கிருஷ்ணன் தனது புல்லாங்குழலால் வாசித்த அந்த ராகம் இதுவரை யாரும் கேட்டிராத அளவிற்கு மாயமானது, மனதை உருக்கும் இசையாக இருந்தது. கோகுலத்தின் பெண்கள் அழுகின்றனர், மரங்கள் வணங்குகின்றன, பறவைகள் பாட்டு பாடுவதை நிறுத்துகின்றன, யமுனையின் அலைகள் கூட நிலை நிற்கின்றன. ஆனால் ராதா மட்டும் அமைதியாக நின்றாள். அவள் கண்ணீரோடு அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த புல்லாங்குழல் இசையில் உள்ள உணர்வுகளை மட்டும் அவள் உணர்ந்தாள். அது ஒரு மௌனமான விடைபெறல். ராதா, நான் செல்வதை நிறுத்த முடியாது, ஆனால் என் இசை என்றும் உன்னோடு இருக்கும் என்று கிருஷ்ணன் சொல்லுவதைப் போலிருந்தது. அந்த மெலடியின் கடைசி ஓசை பரவியவுடன் கிருஷ்ணன் ஒரு விஷயத்தை செய்தார். அவர் இதற்கு முன் ஒருபோதும் செய்யாததை. அவர் தனது புல்லாங்குழலை தரையில் வைத்துவிட்டு மெதுவாக நடந்து சென்றார். அந்த நாளில் இருந்து கிருஷ்ணன் ஒரு முறையும் புல்லாங்குழலை வாசிக்கவில்லை. கிருஷ்ணன் பின்னர் மதுரா சென்றார், போர்களை நடத்தினார், அரசர்களின் வழிகாட்டியாக ஆனார். ராதா தனது வாழ்நாளின் எல்லா நாட்களிலும் கிருஷ்ணனை மனதிற்குள் தரிசனம் செய்து, விரிந்த வயல்களின் காற்றில், யமுனையின் ஓசையில், தெய்வீக நினைவுகளில் அவரை உணர்ந்தாள். கிருஷ்ணனின் புகைப்படங்களில் அவர் புல்லாங்குழலுடன் காணப்படுவார். ஆனால் ராதாவிற்காக அந்த புல்லாங்குழல் எப்போதும் அமைதியாகவே இருந்தது. அது அதன் பின் வாசிக்கப்படவில்லை. இதுவே கிருஷ்ணர் ராதாவிற்காக கொடுத்த கடைசி பரிசாக அமைந்தது.